ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு தாலியை கழட்டி கையில் கொடுத்த உடனே சோழன் வந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இனிமே நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஏதோ சோழன் சும்மா தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க. நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்கிறேன், ஆனால் யார் மூஞ்சிலுமே கொஞ்சம் கூட வருத்தமே இல்லைல்ல. வெளியே போகாதன்னு ஒரு வார்த்தையாவது யாராச்சும் சொல்கிறீங்களா? யார் எதுவுமே சொல்கிறதில்ல இல்லை. ஆனால் இந்த வீட்டுக்காக நான் அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வீட்டில் யாருக்குமே என் மேலே துளி பாசம் கூட கிடையாது, ஒரு பரிதாபம் கூட கிடையாது. இனிமேல் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கிளம்பி போகிறாங்க. உடனே நம்ம சேரன் இருந்துட்டு, டே சும்மா காமெடி பண்ணிகிட்ருக்காது, இப்போ நீ எங்கே கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணன் நான் எங்கேயாவது போயிட்டு போகிறேன்னு, உங்களுக்கு தேவை உங்கள் தங்கச்சி நீலா வீட்டுக்கு வந்துட்டாங்களா, சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. அவள் என் கையில் தாலியை கலட்டி கொடுக்குறா, யாருமே எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்க. இந்த வீட்டில் எல்லாரும் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கிளம்ப போகிறாங்க. நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்க, சும்மா எதுக்கு எடுத்தாலையும் தாலி தாலின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களேன்னு தவிர தான் நான் தாலியை கலட்டி உங்கள் கையில் கொடுத்தேன். மற்றபடி நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறதுல எனக்கும் எந்த இஷ்டமும் கிடையாது அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை